வீக்கெண்ட் லீவ்ல பிளான் பண்ணபடியே மீகா மட்டும் தனியா அந்த தேவதைகளுக்கு நன்றி சொல்றதுக்காக அந்த மலை கோயிலுக்கு வந்திருக்கா. இந்த இடத்துக்கு முதல்ல ஆனா கூட வந்தப்ப ஒரு மாரி பயமா இருந்துச்சு. இப்ப தனியா வந்திருக்கதால முன்ன இருந்தத விட செம்ம பயமா இருக்கு. அதனால பட்டுன்னு வந்த வேலைய முடிச்சுட்டு சட்டுன்னு உடனே இங்க இருந்து கிளம்பிரணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த தேவதைங்க பின்னாடி வந்து நிக்குதுங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எத பார்த்தும் பயப்பட வேணாம். நம்ம இவங்களுக்கு குடுக்க வேண்டிய காணிக்கையவும், மரியாதையும் கரெக்ட்டா குடுத்துட்டாலே போதும். நமக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு தன்னோட பேக்ல இருக்க நெறைய ஸ்வீட்ஸ் எடுத்து வெளிய வச்சுட்டு, இதனால் வரை என்னைய சுத்தி இருந்த ஆபத்துக்கள் இருந்து என்னோட உயிர காப்பாத்துனதுக்கு ரொம்பவே நன்றின்னு மனசுக்குள்ள வேண்டிக்கிட்டு, அவங்கலாம் போயிட்டாங்களா? இல்ல இன்னும் இங்க தான் நம்ம பின்னாடியே நின்னுகிட்டு இருக்காங்களான்னு பொறுமையா திரும்பி பார்க்க, அந்த தேவதைங்க செம்ம கடுப்பாகி, இவ கொண்டு வந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் தங்களோட பவரால கெட்டு போக வச்சுட்டு, இவள பார்த்து கோவமா ஏதோ தெய்வீக மொழியில கத்துறாங்க. அச்சச்சோ! என்ன அவங்க இந்த ஸ்வீட்ஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்னு நெனச்சா கோவப்பட்டு திட்டுறாங்க. ஒருவேளை நம்ம இன்னும் காஸ்ட்லியான ஏதாச்சும் வாங்கிட்டு வந்திருக்கணுமோ? சரி, இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்க காச போட்டு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு பேக்ல இருந்த மொத்த காசையும் உண்டியல்ல போட்டு, என்னைய காப்பாத்துனதுக்கு நன்றி, என்னைய காப்பாத்துனதுக்கு நன்றின்னு நல்ல மனசார வேண்டிக்கிட்டு கண்ண தொறந்து பாக்க, இப்ப அந்த தேவதைங்க எல்லாம் மீகாவுக்கு ரொம்பவே பக்கத்துல வந்து நின்னுகிட்டு இருக்குங்க. என்னடா இதுங்க? இப்ப எதுக்கு இவ்ளோ க்ளோஸா வந்து நிக்குதுங்கன்னு தெரியலையேன்னு குழப்பத்துல இருக்க, சட்டுன்னு இவ்ளோ நேரம் சாந்தமா இருந்த அந்த பெரிய தேவதையோட உருவம் ரொம்பவே கண்றாவியா ரண கொடூரமா உருமாறிடுது. ஐயையோ! இதுங்க என்ன திடீர்னு என்னென்னமோ பண்ணுதுங்க. பேசாம பட்டுன்னு எந்திரிச்சு ஓடிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இப்ப இவளுக்கு முன்னாடியும் சைடுலயும் பல வித்தியாசமான பேய்களும், பின்னாடி அந்த தேவதைகளும் வந்து எந்திரிச்சு போக முடியாத மாரி லாக் பண்ணிருதுங்க. ஐயோ பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டனே.